ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மம்மி கிச்சனில் என்ன சமையல் பார்க்கலாமா? தக்காளி சாதம் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மெத்தடில் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, விரிஞ்சி எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அப்புறமா இப்போ வந்து ஆனியன் போட்டிருக்கோம். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஆன பிறகு இப்போ நல்லா வந்து கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கட்டும். நல்லா வதங்கின பிறகு வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு இதில் அரைச்சிடணும். தக்காளி நல்லா இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது போட்ட பிறகு அப்புறமா வந்து சால்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி இது மொத்தமாக அப்படியே சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நாங்கள் போட்டதெல்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே வந்து முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி சாதத்துக்கு இது பாருங்கள் நல்லா வந்து நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது அளவு வந்து இந்த டம்ளர் அளவு வந்து ஊற்றிக்கணும். இப்போ வந்து தண்ணி அளந்து வச்சுட்டோம். இப்போ அரிசியும் தண்ணி அப்படியே போட்டுக்கணும். இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து அரிசி தண்ணியெல்லாம் அளவோடு ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சு வரும்போது குக்கர் வந்து விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்த பிறகு நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து குக்கர் வந்து மூடி நல்லா விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் போட்டு இப்போ வந்து குக்கர் வந்து விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வரட்டும்.